ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபக்ஸ் அனாலிசிஸ். ஸோ கவிப்பேரரசு வைரமுத்துக்கும் இளையராஜா, அதாவது இசைஞானி இளையராஜாவுக்கும் இருக்கிற இந்த பஞ்சாயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் அதை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் புரியும். இப்போ ரெண்டு பேருமே அவங்கவுங்க துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், ஓகேங்களா? ஆனால் அந்த துறையை தாண்டி அவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். அதாவது சினிமாவுக்கு வெளியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது நம்ம ஒத்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு இளையராஜா கம்போஸ் பண்ண ஒரு மியூசிக் அவர் ஃபேமஸா, இல்லை திருவாசகம் அவர் கம்போஸ் பண்ணதுனால அவர் ஃபேமஸ் ஆனாரான்ற கொஸ்டினை நம்ம ரைஸ் பண்ணுறோம். இது நம்பர் 1. அப்படி இல்லைன்னா அதே மாதிரி இது எடுத்துக்கோங்க, கவிப்பேரரசு வைரமுத்து எடுத்துக்கோங்க. அவர் வந்து இதயம் நின்றே போனாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும், அன்பே என்னை நீ நீங்கினால் ஒரு கணம் என் உயிர் தாங்காது அப்படின்னு வைரமுத்து எழுதின ஜீன்ஸில் எழுதின அந்த பாட்டை மூலமாக அவர் ஃபேமஸ் ஆனாரா, இல்லை அவருக்கு இவ்வளோ புகழ் கிடச்சிதா, இல்லை அவர் கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் ஃபேமஸ் ஆகி இவ்வளோ பேர் புகழ் வாங்கினாரா, மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் அவர் போய் சேர்ந்துருக்காரான்னு நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே ஒருத்தர் வரும்போது தான் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அவருக்கு நிறைய பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, பணம் கிடைக்குது. ஏன் இவங்க 2 பேருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கிற எந்த விருதுவாக இருந்தாலும் அதுவும் மேஜராக இவங்க கம்போஸ் பண்ணுற சினிமாவுக்கு கம்போஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது மூலமாக தான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருக்குமே தவிர, இவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணதை வச்சு இவங்களுக்கு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல, அல்லது அந்த ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது சினிமாவாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. இதை தான் விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார். சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற பேர் புகழில் அதில் பாதி தான் கிடைக்கும், இல்லை அதில் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். ஸோ அதை நான் மேற்கோளாக காட்டி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.